வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது மரணத்தின் விளிம்பில் நிற்கும் ஒரு மனிதனின் மூளை எப்படி வேலை செய்கிறது என்பதை பற்றிய ஒரு அட்டகாசமான பதிவு. தெனாலிராமனின் நகைச்சுவையையும் புத்திசாலித்தனத்தையும் பற்றி நாம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எந்த ஒரு உதவியும் இல்லாமல் தப்பிக்கவே முடியாத ஒரு பயங்கரமான வலையில் மாட்டிக்கொள்ளும் போது அவர் என்ன செய்தார் தெரியுமா? வாருங்கள், இந்த விசித்திரமான கதைக்குள் நேரடியாக செல்வோம். ஒரு நிமிடம் அப்படியே கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு அடர்ந்த காட்டுல கழுத்து வரைக்கும் மண்ணுல புதைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களால ஒரு விரல கூட அசைக்க முடியாது. உங்களை மிதித்துக் கொள்வதற்காகவே ஒரு பிரம்மாண்டமான யானையை அழைத்து வர காவலர்கள் போயிருக்காங்க. சான்ஸே இல்ல. எந்த ஒரு மனிதனும் பயத்துல உறைந்து போகிற இந்த சூழ்நிலையில நீங்கள் என்ன செய்வீர்கள்? உயிர் போக போகிற அந்த கடைசி நொடியில மூளை வேலை செய்யுமா? தெனாலிராமன் சந்தித்த அந்த பயங்கரமான ஆனால் சுவாரஸ்யமான மரண போராட்டம் இதுதான். பகுதி 1. ராஜகோபம், ஒரு ஆபத்தான அவமானம். எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் ஒரு சின்ன தொடக்க புள்ளி இருக்கும் இல்லையா? இங்கேயும் அதுதான் நடந்தது. தெனாலிராமன் அரசவையில ரொம்பவே செல்வாக்கு மிக்க ஒரு ராஜகுருவை அறியாமலேயே அவமானப்படுத்தி விடுகிறார். ஏற்கனவே தெனாலிராமன் மீது கடுமையான பொறாமையில் இருந்த ராஜகுருவுக்கு இது ஒரு லட்டு மாதிரி ஒரு வாய்ப்பா கிடைக்குது. அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நேரடியாக மன்னரிடம் போய் ராமன் தன்னை அவமதித்து விட்டான் என்று சொல்லவில்லை. மாறாக மன்னனையே தூண்டி விடுகிறார். ராஜகுருவை அவமதிப்பது சாட்சாட் அந்த மன்னரையே அவமதிப்பதற்கு சமம். இது மன்னருக்கு எதிரான தேச துரோகம் என்று மிக சாதுரியமாக பேசி மன்னரை நம்ப வைத்து விடுகிறார். அதிகாரமும் பொறாமையும் சேரும்போது நியாயம் எப்படி காணாமல் போகிறது என்று பார்த்தீர்களா? பகுதி 2. மரண தண்டனை, ஒரு மன்னிக்க முடியாத தண்டனை. கோபத்தின் உச்சிக்கு சென்ற மன்னர் செய்த மிகப்பெரிய தவறு என்னவென்றால், தெனாலிராமனுக்கு என்ன தண்டனை கொடுப்பது என்ற முடிவை அந்த பழிவாங்கும் எண்ணம் கொண்ட ராஜகுருவிடமே கொடுத்து விடுகிறார். ஒரு எதிரியிடமே தண்டனையை தீர்மானிக்கும் அதிகாரம் கிடைத்தால் என்ன ஆகும்? தெனாலிராமனுக்கு ஒரு கொடூரமான மரண தண்டனை அறிவிக்கப்படுகிறது. அது ஒரு சாதாரண தண்டனை இல்ல. 3 படிகளை கொண்ட ஒரு ஈவிரக்கமற்ற செயல்முறை. முதல் படி, தெனாலிராமனை ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டு பகுதிக்கு கொண்டு சென்று ஒரு பெரிய பள்ளம் தோண்டி கழுத்து வரை மண்ணில் புதைப்பது. 2ஆம் படி, அங்கிருந்து அரண்மனைக்கு சென்று அரச யானையை அழைத்து வருவது. 3ஆம் படி, அந்த யானையின் காலால் தெனாலிராமனின் தலையை மிதித்துக் கொள்வது. எவ்வளவு குரூரமான திட்டம் பாருங்கள். ஒவ்வொரு மணி நேரமும் எப்படி ராமனை மரணத்தை நோக்கி இழுத்துச் செல்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். முதல் 1 மணி நேரம் காவலர்கள் அவரை காட்டுப்பாதை வழியாக தரதரவென இழுத்துச் செல்கிறார்கள். அடுத்த மணி நேரம் அவருக்கான சவக்குழி தோண்டப்படுகிறது. 3வது மணி நேரத்தில் அவர் கழுத்தளவு மண்ணில் புதைக்கப்படுகிறார். 4 மணி நேரம் கழித்து காவலர்கள் அவரை அந்த பயங்கரமான தனிமையில் விட்டுவிட்டு யானையை கொண்டு வர செல்கிறார்கள். டிக் டிக் டிக், நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ராமன் இப்போது முற்றிலும் நிராதரவாக, தப்பிக்க வழியே இல்லாமல் தனியாக இருக்கிறார். பகுதி 3. தந்திரமான மாற்றம், ஒரு அபாரமான திட்டம். இங்கிருந்துதான் கதையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். தனியாக விடப்பட்ட அந்த சில மணி நேரங்களில் ராமனின் மூளை சும்மா ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்கிறது. தூரத்தில் யானையின் காலடி சத்தம் கேட்பதற்குள் எப்படியாவது இந்த மரண குழியிலிருந்து வெளியேறியாக வேண்டும் என்று அவர் தீவிரமாக திட்டமிடுகிறார். அந்த தனிமையான காட்டில் தூரத்தில் ஒரு உருவம் வருவதை ராமன் பார்க்கிறார். அது ஒரு அந்நியன். அவன் அந்த ஆள் நடமாட்டமில்லாத பகுதியை கண்டு பயந்து நடுங்கியபடியே நடந்து வருகிறான். இது ஒன்றுதான் ராமனுக்கு கிடைத்த ஒரே ஒரு வாய்ப்பு. உடனே ராமன், ஐயா, இங்கே வாருங்கள், பயப்பட வேண்டாம் என்று சத்தமாக அழைக்கிறார். அந்த நபர் அருகில் வந்ததும் ராமனின் அந்த கழுகு பார்வை ஒரு விஷயத்தை மிக நுட்பமாக கவனிக்கிறது. வந்தவன் யார்? அவனது பலவீனம் என்ன? அந்த நபர் ஒரு கூனன், அதாவது முதுகு தண்டுவடம் வளைந்து நிமிர்ந்து இருக்கவே முடியாத ஒருவன். ஒரு மனிதனின் உடல் ரீதியான குறைபாட்டையும் எப்படியாவது அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற அவனது ஏக்கத்தையும் ராமன் ஒரே நொடியில் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கிறார். அந்த கூனன் ராமனிடம், யாரையா உங்களை இப்படி மண்ணுக்குள் புதைத்தது என்று ஆச்சரியமாக கேட்கிறான். அதற்கு ராமன் என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா, நானும் உங்களைப் போல ஒரு கூனன்தான். ஒரு பெரியவர் என்னிடம், நாள் முழுவதும் இப்படி மண்ணுக்குள் புதைந்திருந்தால் கூன் நிமிர்ந்துவிடும் என்று சொன்னார். அதன்படிதான் நான் காலை முதல் மண்ணுக்குள்ளேயே இருக்கிறேன் என்றார். அடடா, இதுதான் தெனாலிராமனின் மாஸ்டர் ஸ்ட்ரோக். அந்த கூனனின் வாழ்நாள் ஆசையை தூண்டும் வகையில் எவ்வளவு புத்திசாலித்தனமாக ஒரு பொய்யை சொல்கிறார் பாருங்கள். இந்த தந்திரம் எப்படி கச்சிதமாக வேலை செய்கிறது என்று பாருங்கள். முதலில் இந்த மண் ஒரு மாய மருந்து போல கூனலை குணப்படுத்தும் என்ற நம்பிக்கையை விதைக்கிறார்.
பின்னர் மிகவும் இயல்பாக, என்னை தூக்கிவிடுங்கள், என் கூன் நிமிர்ந்து விட்டதா என்று பார்க்க எனக்கு மிகவும் ஆசையாக இருக்கிறது என்று அவனிடமே உதவி கேட்கிறார். கூணலம் அவரை வெளியே எடுத்ததும் தன் முதுகு நேராகிவிட்டதாக துள்ளி குதித்து எல்லையற்ற மகிழ்ச்சி அடைவது போல ராமன் ஒரு அட்டகாசமான நாடகத்தை அரங்கேற்றுகிறார். இதை அந்த கூனன் அப்படியே 100% நம்பிவிடுகிறான். இதுதான் இந்த ஏமாற்று வேலையோட உச்சகட்டம். ராமனின் நடிப்பை உண்மையிலேயே நம்பிவிட்ட அந்த ஏமாளி கூனன் தன் வாழ்நாள் குறைய தீர்த்து கொள்ள இதுதான் தனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு என நினைக்கிறான். தயவு செய்து என்னையும் அந்த மண்ணில் புதைத்து விடுங்கள், என் கூனல் நிமிர ஒரு வழி செய்யுங்கள் என்று ராமனிடமே கெஞ்சி கேட்கிறான். எந்த குழி ராமனுக்கு மரணத்தை கொண்டு வர காத்திருந்ததோ அதே குழியில் இப்போது ஒருவன் தானாகவே வந்து விழுகிறான். ராமனும் அவனை புதைத்துவிட்டு சத்தமே இல்லாமல் கூலாக தன் வீட்டிற்கு சென்று விடுகிறார். பகுதி 4. அரசரின் மன்னிப்பு, கோபத்தை வென்ற புத்திசாலித்தனம். ராஜகுரு என்ன எதிர்பார்த்தார்? யானையின் காலடியில் ராமனின் தலை நசுக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் அங்கே நடந்த நிஜம் என்ன? யானையுடன் மிக கம்பீரமாக வரும் காவலர்கள் அங்கே ராமனுக்கு பதிலாக வேறு யாரோ ஒருவன் மண்ணில் புதைந்திருப்பதைக் கண்டு அப்படியே திகைத்து நிற்கிறார்கள். அதே நேரத்தில் நம்ம ராமன் தன் வீட்டில் மிகவும் நிம்மதியாக பாதுகாப்பாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். மண்ணிலிருந்த கூனனை வெளியே எடுத்த காவலர்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியவில்லை. மரண தண்டனை அங்கேயே நிறுத்தப்படுகிறது. தங்களுக்கு நேர்ந்த இந்த அதிர்ச்சியான சம்பவத்தை விளக்குவதற்காக அந்த குழப்பமான கூனனை அப்படியே கூட்டிக் கொண்டு காவலர்கள் நேராக அரசரின் சபைக்கு செல்கிறார்கள். அரசர் இதை கேட்டதும் என்ன செய்திருப்பார்? கோபப்பட்டிருப்பார் என்றுதானே நினைக்கிறீர்கள்? இல்லை, மாறாக மரணத்தின் பிடியிலும் இவ்வளவு சாதுரியமாக சிந்தித்து ஒரு தந்திரத்தின் மூலம் தப்பித்த ராமனின் திறமையைக் கண்டு அவர் மிகுந்த ஆச்சரியத்திலும் மரியாதையிலும் மூழ்கினார். ராஜகுருவின் சூழ்ச்சியை விட ராவணின் புத்திசாலித்தனம் பல மடங்கு மேலானது என்பதை உணர்ந்த அரசர் தன் கோபத்தை முழுமையாக மறந்து ராமனுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து செய்து அவரை முழுமையாக மன்னிக்கிறார். இறுதியாக நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இதுதான். நீங்கள் எல்லா திசைகளிலிருந்தும் தாக்கப்பட்டு தப்பிக்கவே முடியாத ஒரு வலையில் சிக்கும்போது உங்களை காப்பாற்றப் போவது எது? நெருக்கடியான நேரங்களில் உங்கள் மனம் மட்டுமே உங்கள் மிகப்பெரிய ஆயுதம். பிரச்சனைகளை கண்டு அஞ்சாமல் அந்த பிரச்சனையிலேயே தீர்வை கண்டுபிடிக்கும் அந்த புத்திசாலித்தனம்தான் நம்மை எப்பேற்பட்ட வலையிலிருந்தும் தப்ப வைக்கும். சிந்தித்து பாருங்கள். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம்.